ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் என்னுடைய மனைவியை பிடிக்காது. ஏன்னா அவங்க ரொம்ப ஏழ்மையானவங்க. அவங்க வந்து ஒரு காதல் சொன்ன உடனே நான் சரிம்மா அப்படியாம்மா காதலிக்கிறீங்களா வாங்க போகலாம் அப்படின்னு போயிட்டேன். அதனால் எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. எங்கள் அம்மாட்ட போய் சொன்னேன், அம்மா நான் அந்த பெண்ணை காதலிக்கிறேன் அப்படின்னா. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ வந்து வெளியே போய் நின்று இந்த வீட்டை விட்டு வெளியே நின்று 1 மணி நேரம் நீ சாப்பிடாம இரு உனக்கு தெரியும். இல்லைம்மா நீங்கள் சீரியஸாக அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன், வாக்கும் கொடுத்துட்டேன், நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே என்ன நீ போய் நில்ற. எங்கள் அம்மா பிடிக்கல. நீ வெளியே போய் நில்றானாங்க. இல்லைம்மா நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். நீ சீரியஸாக போய் நின்று பாடுறா அப்படின்னாங்க. ஒரு ஒரு பை, ஒரு நோட்டு, ஒரு பென்சில், ₹1.50 என் பாக்கெட்டில். 14 வருஷம் நடந்து வெளியே போயிட்டேன் அம்மா விட்டு. நான் திரும்பி வரும்போது எங்கள் அம்மாக்கள் நண்பர்கள் வந்து உங்கள் பையன் தான் அந்த படம் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா பார்த்தேன். அவ்வளோ மனசில் வந்து ஒரு பெரிய ஆழம். நான் செஞ்சது தான் ரைட்டு, இன்றைக்கி வரைக்கும் நான் செஞ்சது தான் ரைட்டு. அந்த மனைவியிடம் இல்லாமல் இருந்தாலும் நான் செஞ்சது தான் ரைட்டு. இன்றைக்கி எங்கள் மனைவியை பத்திரமா பார்த்துக்கிறேன், அன்போடு பார்த்துக்கிறேன். அவங்களுக்கு என்னுடைய வீடு, நான் வாங்கின ஒரே சொத்து வீடு, அந்த வீடு அவங்களுக்கு தான் எழுதி கொடுத்துருக்கேன். நீங்கள் பத்திரமா அதில் பார்த்துங்க. என் மகள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஒருவேளை நான் வந்து உன்னைய நிராகரித்தாலும் உங்கள் அம்மாவை நிராகரித்த உங்கள் அம்மா தெய்வம்னு இருக்கேன்.